أعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை அடையும் வரை ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஆயுளையும் உங்களுடைய ஆயுளையும் நீட்டி அருள் புரிந்து இன்றைய நாளுக்கு எந்த சபையை அல்லாஹு தஆலா சிறப்பாக ஆக்கி இருக்கின்றானோ அந்த சபையிலே அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ளுகின்ற நோக்கத்திலே நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு இந்த சபையுடைய முழுமையான கூலியை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பிக்கினிய சகோதரர்களே, நாங்கள் கழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்முடைய நாட்டிலே ஒரு முக்கியமான தேர்தலை அல்லது 2 தேர்தல்களை முடித்து கொண்டு அதோடைய சூடு கூட இன்னும் தணியாத ஒரு காலத்திலே இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய சமூகம் கட்டாயம் நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டிய, நம்முடைய கருத்துகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய, அதே நேரத்தில் அடுத்த கட்டம் சிறுபான்மையாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்கள் எவ்வாறான விடயங்களிலே இறங்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். பொதுவாகவே ஜும்மாவுடைய தினத்திலே தான் விரும்பியோ விரும்பாமலோ நிர்பந்திக்கப்பட்டோ அல்லது விருப்பத்தோடோ இந்த இடத்திலே மஸ்ஜிதிலே வந்து ஒரே நேரத்திலே அமர்ந்து எல்லோரும் ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. எனவே இதற்கான பிரத்யேக பயான்களை அமைப்பதன் மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்க முடியாது என்பதனால் ஜும்மாவுடைய தலைப்பாகவே இதை தெரிவு செய்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். ஆனால் உண்மையாகவே இதை தெளிவுபடுத்துவதற்கு நேரம் போதாது. ஆனால் காலகட்டத்தை பொறுத்த மட்டிலே கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த மட்டிலே கடந்த ஒரு மாத காலம் மிக வித்தியாசமான ஒரு மாத காலமாக குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் காணக்கூடியதாக இருந்ததை நீங்களும் அவதானித்திருப்பீர்கள், நானும் அவதானித்தேன். சாதாரணமாக தேர்தலுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், தேர்தலுடைய பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், அது தொடர்பான சர்ச்சைகள், அது தொடர்பான விவாதங்கள், அது தொடர்பான கருத்து பரிமாறல்கள், எல்லா விடயங்களிலும் முஸ்லீம்கள் மிக மும்முரமாகவே வேலை செய்த ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பார்க்க கிடைத்தது. அவ்வாறு அமைந்த இந்த தேர்தலில் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே இந்த இடத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் எதிர்பார்த்த அல்லது நாங்கள் வாக்களித்த ஆட்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கலாம்.
அல்லது நாங்கள் எதிர்பார்த்த அல்லது நாங்கள் வாக்களித்த ஆட்சி நம்முடைய கைக்கு எட்டாமல் இருந்திருக்கலாம். ஆட்சியை அடைந்து கொண்டவர்கள் வெற்றி களிப்பிலும், ஆட்சியை அடைந்து கொள்ள முடியாமல் போன சாரார் தோல்வியுடைய சோகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு காலத்தை இன்றைக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெற்றியை மட்டிட முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், வெற்றி குறித்து அந்த வெற்றியிலே ஏற்பட்ட ஒரு சில சலசலப்புகளாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சி, இவ்வாறு நிறைய விடயங்களை சமூகத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த தோல்வியை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லது அந்த தோல்வியை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எடுக்கின்ற முயற்சிகளை நம்முடைய சமூகத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலுடைய முடிவு சந்தோஷமோ கவலையோ, அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய சந்தோஷம் அல்லது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நலவு, நம்முடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய கவலை, அதாவது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கெடுதி, இந்த இரண்டு அம்சங்களையும் கொண்டு ஒரு திருமறை வசனத்தை நமக்கு ஒரு செய்தியாக சொல்லித் தருகின்றார். இந்த வசனத்தை உங்களிடத்தில் ஆரம்பமாக முன்வைத்துக் கொள்கின்றேன். முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய தேர்தலில் வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்வதற்காக வேண்டும். அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தின் 216வது வசனத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஆ, நீங்கள் ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள், இவ்வாறு இது நடந்துவிடக் கூடாது என்று ஒரு விடயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு கைராக இருந்திருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கின்றார், வஅஸா அன் துஹிப்பு ஷைஆ, நீங்கள் ஒரு சில விடயங்களை நேசிப்பீர்கள், விரும்புவீர்கள், இது நடக்க வேண்டும் என்று சொல்லி, வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கெடுதியாகவும் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எனவே நாங்கள் யாரிலே சார்ந்திருக்க வேண்டும், எப்படி நம்முடைய மனநிலைமை இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமு, அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் எதையும் அறியாதவர்கள். நம்முடைய நிலை குறித்து நாங்கள் எவ்வாறு இருந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அறிவு என்பது என்னிடத்தில் தான் இருக்கின்றது, ஞானம் என்பது என்னிடத்தில் தான் இருக்கின்றது, அடுத்தது என்ன நடக்கப் போகின்றது, அடுத்தது எது நடைபெற வேண்டும் என்கின்ற அறிவு என்னிடத்திலே தான் இருக்கின்றது, அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நாங்கள் ஒரு சில விடயங்கள் நலவென்று நினைப்போம், இதற்கு முன்னாலும் பல தேர்தல்களில் நினைத்தோம், அந்த நலவுகள் எல்லாம் நமக்கு கெடுதியாகவே தான் அமைந்தது. சில தேர்தல்களுடைய முடிவுகளை நாங்கள் கெடுதி என்று நினைத்தோம், ஆனால் அந்த முடிவு அல்லாஹ் தஆலா நமக்கு நலவாகத்தான் மாற்றி வைத்த வரலாற்றை நாங்கள் கண்டோம். எனவே அல்லாஹ் தான் அதை அறிந்தவன், நாங்கள் யாரும் அறிய மாட்டோம். இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய ஆட்சி மாற்றங்களும், இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய அரசாங்க மாற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய நிலைமையும் தீர்மானிக்கின்ற அம்சங்கள் அல்ல என்பதை நாங்கள் ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதன் மூலமாக நாங்கள் நிறைய நலவுகளை காணப்போகின்றோம் என்று நினைத்த ஆட்சிகள் நிறைய கெடுதிகளை செய்துவிட்டு போனதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதன் மூலம் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட போகின்றார்கள். அடுத்த 5 வருடங்களுக்கு நம்முடைய கதி என்னவாகுமோ தெரியாது என்று நினைத்திருந்த ஆட்சிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு சாதகமான ஆட்சியாக இந்த உலகத்திலே மாற்றுவதையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த சம்பவங்களை எல்லாம் அனுபவமாக கண்டு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே என்றைக்கும் நிலையாக இருக்க வேண்டியது ஆட்சியுடைய, அதிகாரத்துடைய, நலவுடைய அறிவு அல்லாஹ்விடத்திலே மாற்றம் தான் இருக்கின்றது. இதில் எதையும் நாங்கள் அறிய மாட்டோம், அவனிடத்திலே சார்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வையுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் தஆலா தவக்கல் வைப்பவர்களை நேசிக்கின்றான் என்று இறைவன் யாரை நேசிப்பதாக சொல்லுகின்றானோ அவன் மீது சார்ந்திருந்து அவர்களாக நாங்கள் மாறி இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய அடியார்களாக வாழ வேண்டுமே தவிர அரசியல் கட்சிகளுடைய நேசத்தையோ, அரசியல்வாதிகளுடைய நேசத்தையோ,
இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய நிகழ்வுகளுடைய நேசத்தையோ நாங்கள் அடைந்து கொள்வதற்கு விரும்பக்கூடாது. அப்படி நம்முடைய உள்ளம் இருக்கக்கூடாது என்பதுடைய பதிவை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு செய்கின்றார். அன்பிக்கினிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு அல்லது தேர்தலுக்கு 1 நாட்களுக்கு அல்லது தேர்தல் அன்று மரணித்தவர்களுடைய நிலைமை நமக்கு தெரிந்த எத்தனையோ பேர் ஜனாசாக்களாக மாறிவிட்டார்கள். இந்த தேர்தலில் அவர்களுக்கு என்ன பிரயோசனம் என்று சொல்லுங்கள். எந்த உலகத்துக்கு அவர்கள் நிரந்தரமாக போய் சேர வேண்டும் அந்த உலகத்துக்கு அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். தேர்தல் முடிந்து 2 நாட்கள் 3 நாட்கள் கழிந்ததன் பின்னால் யாரும் இந்த ஊரிலே மரணிக்கவில்லையா? கொடூரமான மரணங்களை கூட நீங்கள் காணவில்லையா? அந்த மரணங்களின் மூலமாக இந்த உலகத்தை விட்டு நீங்கி அந்த மக்களுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். தேர்தலுடைய முடிவு அவர்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் அளிக்கவில்லை. நம்முடைய முடிவும் என்னுடைய முடிவும் உங்களுடைய முடிவும் எந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்றே தெரியாது. முடிவை சந்தித்து விட்டோம் என்று சொன்னால் குடும்பமும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, நம்முடைய சமூகமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நமக்கென்று ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானே, அந்த வாழ்க்கையிலே தான் நாங்கள் வாழ வேண்டும். அந்த நாளிலே அந்த இடத்திலே ஆட்சியுடைய அதிகாரத்துடைய முழு பலமும் இருக்க போவது யாரிடத்திலே என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நன்றாக தெரியும். மண்ணுக்கு மேலே தான் இந்த ஆட்சிகள் எல்லாம். மண்ணுக்கு கீழே போய்விட்டது என்று சொன்னால், போய்விட்டோம் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆட்சியை மாத்திரம் நம்முடைய கண்கூடாக நாங்கள் காணப்போகின்றோம். அதே ஆட்சி மண்ணுக்கு மேலேயும் இருந்தது என்பதை நாங்கள் மறந்து விட்டோம் என்ப அந்த சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா முதலாவது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இது. அடுத்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அதாவது வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களுடையதும் பூமியுடையதும் ஆட்சி அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், 3வது அத்தியாயத்தின் 189வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அனைத்துடைய ஆற்றலும் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. வானங்களுடையதும் பூமியுடையதும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. அவன் ஒரு ஆட்சி இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்றான். அதுதான் மகத்துவமான ஆட்சி. அந்த ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அவன் தான் நம்முடைய ஜனாதிபதி. இந்த நாடு என்று வருகின்ற நேரத்தில் நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி இருந்தால், நாட்டுக்கு என்று ஒரு சட்டம் இருந்தால், அந்த சட்டத்துக்கும் அந்த ஜனாதிபதிக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. அதற்காக வேண்டி அதற்கு மேலாலே இருக்கக்கூடிய உண்மையான ஆட்சியாளரை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்மை பராமரிப்பதற்கு நம்முடைய சிறிய தந்தை பொறுப்பெடுத்து பல வருடங்கள் நம்மை வீட்டிலே வைத்து சாப்பாடு தந்து நம்மை பாடசாலைக்கு அனுப்பி பாதுகாத்தார் என்பதற்காக அவர் தந்தையாக முடியாது என்ப அந்த சகோதரர்களை, அவர் சிறிய தந்தை தான். அல்லாஹ் தஆலா ஒருவன் இருக்கின்றான், அவன் தான் ஆட்சியாளன். அவன் அவனுடைய ஆட்சியை இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு கொடுக்கின்றான். அதன் மூலமாக மக்கள் நம்மை யாரோ ஒருவர் நம்முடைய இருந்து ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு யார் நம்மை ஆட்சி செய்தாலும் அதற்கு மேலே ஒரு ஆட்சியாளன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த ஆட்சி தான் நமக்கு முதன்மையானது. அவன் தான் நம்முடைய முதன்மையான எஜமான். அந்த எஜமானுக்கு கீழே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உணர்வு எந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆட்சி யார் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த எஜமானுடைய ஆட்சி சாதாரணப்பட்ட ஆட்சி அல்ல, உலகத்தை மாத்திரம் ஆட்சி செய்கின்ற ஆட்சியும் அல்ல, அண்ட சராசரங்களை எல்லாம் ஆட்சி செய்கின்ற ஆட்சி. ஒரு நாளைக்கு ஒரு எறும்பு கூட்டில் இருந்து எறும்புகள் ஓடுகின்ற அந்த காட்சியை ஒரு நாளைக்கு உட்கார்ந்து அவதானியுங்கள் என்ப அந்த சகோதரர்களே. ஒரு நிமிடத்துக்கு எத்தனை எறும்புகள் ஒரு இடத்தை தாண்டி செல்லுகின்றது. அந்த ஒரு நிமிடத்திலே செல்லக்கூடிய அத்தனை எறும்புக்கு உணவளிப்பவன் யார்? நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய, கண்ணுக்கு தெரியாத எல்லா ஜீவராசிகளையும் இந்த உலகத்திலே படைத்து பரிபாலிப்பவன் யார்? இந்த உலகத்திலே எத்தனை வெரைட்டியாக அல்லாஹ் தஆலா இந்த படைப்புகளை படைத்து வைத்திருக்கின்றான். அதை சீரமைத்து ஒழுங்கமைத்து அவ்வளவுத்தையும் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்கின்ற அளவுக்கு கண்காணித்து அவர்களுக்கு தேவையான அவ்வளவு அம்சத்தை நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆட்சியாளன் யார்? அந்த ஆட்சியாளனுக்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு, அந்த ஆட்சியாளனை தலைவனாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய நமக்கு எதற்காக வேண்டி இன்னொரு ஆட்சிக்காக வேண்டிய போராட்டம், இன்னொரு ஆட்சிக்கான முயற்சி, இன்னொரு ஆட்சிக்காக நம்முடைய நேரங்களுடைய செலவு, இன்னொரு ஆட்சிக்காக நம்முடைய எல்லா விடயங்களையும் நாங்கள் இழக்க வேண்டும்?
அன்புள்ள சகோதரர்களே, அங்கு இருக்கின்றது ஆட்சி. அவனுடைய ஆட்சிக்கு கீழ் வாழக்கூடிய நாங்கள், இந்த நாட்டிலே நமக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, வாக்குரிமை என்றால் அந்த வாக்குரிமையை நாங்கள் பயன்படுத்துவதிலே தவறு கிடையாது. ஆனால் அந்த இறைவனுடைய ஆட்சியை மறந்து நாங்கள் இந்த உலக ஆட்சியை ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது நமக்கு ஒரு சீரழிவில் தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது எந்த ஆட்சி வந்தாலும் அப்படித்தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்ற ஒரு தேர்தல் 2019 நடைபெற்றது. அந்த தேர்தலுடைய முடிவின் பின்னாலும் நான் இதே இடத்துல மிம்பரிலே பேசினேன். இதே தலைப்பில் தான் பேசினேன், இதே விடயத்தை தான் சொன்னேன். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டிய நிலை. ஞாபகம் ஊட்டுவதற்காகத்தான் சொல்கின்றேனே தவிர எந்த ஆட்சிக்கும் ஜால்ரா போடுவதற்காக வேண்டியோ, எந்த ஆட்சியுடைய இழப்பையும் அந்த இடத்திலே இந்த இடத்திலே சமாளிப்பதற்காக வேண்டிய உங்களிடத்தில் எதையும் நான் சொல்ல வரவில்லை. நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது நமக்கு மேலே ஒருவன் இருக்கின்றான் என்பதை. அதை மறந்து நம்முடைய வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. வந்ததா இல்லையா? 2019 தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் தேர்தல் பிரச்சார களத்தில் கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்த ஒருவர் பேசுகிற 30 வருட காலங்களுக்கு இந்த ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது, அடுத்த 30 வருடங்களிலே 20 வருடங்களுக்கு இதுதான் ஆட்சி என்று சொன்னார். 3 வருடத்தில் அல்லாஹ் தஆலா முடித்து விட்டார். அதே வார்த்தையை முந்தநாத்து 2 நாட்களுக்கு முன்னால் இதே ஆட்சிக்கு இப்பொழுது கேட்க கிடைத்தது. இன்னும் 20 வருடங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நினைத்தால் 2 வருடத்திலே முடித்து விடுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு மேலே ஒரு ஆட்சியாளன் இருக்கின்றான். அந்த ஆட்சியாளனுடைய விருப்பப்படிதான் இந்த உலகத்தில் ஆட்சி கொடுக்கப்படுகின்றது. அவன் ஏன் இந்த ஆட்சிகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றான் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. சென்ற ஆட்சி அல்லாஹ் ஏனப்பா இவர்களிடத்திலே கொடுத்தான் என்று நினைத்தோம். 3 வருடத்துக்கு பின்னால் சொன்னோம் இவர்களிடத்திலே தான் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இவ்வளவு சேஃப்டியாக முஸ்லிம்களை யாராலும் பாதுகாக்க முடியாது என்று சொன்னோம். முஸ்லிம்கள் அவ்வளவு பேரும் ஒன்று திரண்டு இருந்தால் கூட இப்படி முஸ்லிம்களுடைய சமூகத்தை பாதுகாத்திருக்க முடியாது என்று சொன்னோம். யார் நிகழ்த்தி காட்டியது? ஆட்சியை கொடுத்து இறைவன் நிகழ்த்தி காட்டினான். அல்லாஹ் தஆலா இன்றைக்கு ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கின்றான். எதை நிகழ்த்த போகின்றான் நம் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தான் அதை அறிந்தவன். எனவே அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஆட்சியையோ அதிகாரத்தையோ இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களுடைய மூளையோ சிந்தனையோ அவர்களுடைய எதிர்கால தூர நோக்குகளையோ எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாளை எனக்கு என்ன தேவை? யாரிடத்தில் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். என்னுடைய வீட்டிலே பிரச்சனை யாரிடத்திலே கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும். இங்கு இருக்கின்ற எந்த ஆட்சியோ அதிகாரமோ உங்கள் வீட்டு பிரச்சனையை தனியாக தீர்க்க போவது கிடையாது. உங்கள் ரோட்டு பிரச்சனையை தீர்ப்பார்கள் சில நேரம், உங்களுடைய ஊர் பிரச்சனையை தீர்க்கப்படலாம். ஆனால் உங்கள் வீட்டு பிரச்சனையை தன்னந்தனியாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய அவ்வளவு குடும்பத்துக்கு தனித்தனி பிரச்சனை தீர்வு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து குடும்பம் அல்ல, அனைத்து நபர்களுக்கும் தனித்தனியாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒருவனை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுல் குத்ஸியிலே சொன்னார்கள், என்னுடைய அடியாரே, என்னுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் ஆதியானவரும் இந்த உலகத்திலே கடைசியிலே வர இருக்கின்றவரும் அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்திலே நின்று ஒரே நேரத்தில் என்னை நீங்கள் அழைத்து உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டால் உங்கள் பிரச்சனைகளை தனித்தனியாக தீர்த்து வைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவ்வளவு பேர் கேட்டாலும் இப்படி ஆர்டர்ல கேட்காதீங்க, இப்படி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கேட்காதீங்க, இப்படி ஒரே மாதிரி கோரஸ்ல கேட்காதீர்கள், தனித்தனியாக கேளுங்கள், தனித்தனியாக தருகின்றேன் என்கின்ற இறைவனும் அல்ல. சேர்ந்து கேளுங்கள், கோரஸாவை கேளுங்கள். ஒரு ஆளுடைய சத்தம் இன்னொரு ஆளுடைய சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு என்றாலும் கேளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்பதை நான் நிறைவேற்றி வைப்பேன் என்கின்ற இறைவனை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவன் தான் அதிபதி, அவன் தான் நம்முடைய எஜமான், அவன் தான் நம்முடைய ஜனாதிபதி. அந்த ஏக இறைவனுக்கு பின்னால் தான் எல்லாம் என்கின்ற நிலைமை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே என்றைக்கும் பதிந்திருக்க வேண்டும். எது தவிர்த்து இந்த உலகத்திலே ஆட்சியாளர்கள் வருவார்கள், ஆட்சி செய்வார்கள், சட்டம் இயற்றுவார்கள், மார்க்கத்துக்கு முரணாகாத வரையில் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும். நிர்பந்திக்கப்பட்டோம் என்று சொன்னால் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும், அந்த இடத்திலே கட்டுப்பட வேண்டும். வரம்பு மீறாமல் வெளியே செல்லாமல் அந்த இடத்துக்கு கட்டுப்பட வேண்டும்.
இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லித் தருகின்றது, அதையும் நாங்கள் பின்பற்றி போக வேண்டும். அது இரண்டாவது. முதலாவது, நம்முடைய உள்ளத்திலே ஆட்சி அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பிக்கினிய சகோதரர்களே, நம்மிடத்திலே ஒரு யாப்பு இருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு நமக்கு யாப்பு, குர்ஆன் என்று சொல்லக்கூடிய யாப்பு. இதை மீறி இந்த உலகத்திலே நமக்கு வேறு எந்த யாப்பும் கிடையாது. இந்த யாப்பு இலங்கை நாட்டுக்குரிய யாப்பு அல்ல, முழு உலகத்திலே இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் உரிய ஒருமைப்பாடு உள்ள யாப்பு. அந்த யாப்பை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த யாப்பு சொல்லுகின்றதா நீங்கள் இவ்வாறு தான் இந்த இடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று, அப்படித்தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த யாப்பு சொல்லுகின்றதா நீங்கள் குற்றங்களில் ஈடுபடக்கூடாது என்று, அதை கேட்டுத்தான் நாங்கள் அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடாது. களவெடுக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது என்றால் அதனால தான் நாங்கள் களவெடுக்கவில்லை. சரியா இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் யாரும் குடிப்பது கிடையாது. ஏன் குடிப்பது கிடையாது? நம்முடைய நாட்டு சட்டப்படி குடிப்பது ஹராம் அல்ல. நம்முடைய நாட்டு சட்டப்படி குடிக்கின்ற மனிதரை கைது செய்ய வேண்டிய தேவை கிடையாது. தாராளமாக பார்கள் இருக்கின்றது நாட்டிலே, வேண்டிய ஒரு இடத்துல போய் குடிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் யாரும் சாராயம் குடிப்பது கிடையாது. எந்த ஆயாப்புக்கு கட்டுப்பட்டு செய்கின்றோம்? இந்த இடத்துல நாங்கள் யாரும் களவெடுப்பது கிடையாது. நாட்டுடைய சட்டத்துக்கு பயந்தா, போலீஸிலே ரிமாண்ட் ஆகி விடுவோம் என்று பயந்தா, இந்த நாட்டுடைய கோர்ட்டிலே கொண்டு போய் நிப்பாட்டி விடுவார்கள் என்று பயந்தா, அது எல்லா பயத்துக்கும் முன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பயம் இருக்கின்றது. நான் ஒரு முஸ்லிம், எனக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கின்றான், எனக்கென்று ஒரு யாப்பு இருக்கின்றது, அதுக்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்திலே வாழுகின்றேன். இது அல்லவா நம்முடைய யாப்பு? இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய எந்த செயலை அரசியல் சாசன யாப்பை பார்த்து செய்கின்றோம்? நாங்கள் எல்லோரும் செய்கின்ற செயல்கள் அல்லாஹ்வுடைய திருமறையையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் கொண்டுதான் அமைந்திருக்கின்றது. அது என்றைக்கு யாப்புக்கு முரண்படாது, மனித இயல்புகளுக்கு முரண்படாது, மனித இயல்புகளை தூக்கி எறியாது. ஒவ்வொரு விடயங்களையும் சரியான முறையில் நேர்த்தியாக எல்லா சூழலிலும் வாழ்வதற்கு நமக்கு கற்றுத்தரும். நிர்பந்திக்கப்பட்டால் அந்த நிர்பந்தத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லித்தரும். இன்சூரன்ஸ் ஹலால் கேட்டால் அதிகமானவருடைய கருத்து ஹராம், அது ஒரு கேம்பிளிங், சூதாட்டம் என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த இன்சூரன்ஸிலே லைஃப் இன்சூரன்ஸ் ஆக இருக்கட்டும், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஆக இருக்கட்டும், இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் விரும்பினால் எடுக்கலாம், விருப்பம் இல்லை என்றால் விட்டு விடலாம், நிர்பந்தம் கிடையாது. ஆனால் நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கின்றது. நம்முடைய யாப்புப்படி, இஸ்லாமிய யாப்புப்படி அது ஹராமாக இருந்தாலும் நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கின்றது, கடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது, நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். எதன் மூலமாக? தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்பதன் மூலமாக. கட்டாயம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஒரு வாகனத்துக்கு எடுத்தே ஆக வேண்டும். எனவே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை நாங்கள் எடுக்கின்றோம். எதை கொண்டு எடுக்கின்றோம்? மார்க்கத்தை மீறியா எடுக்கின்றோம்? இல்லை, நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற மனநிலைமையிலே எடுக்கின்றோம். விருப்பத்தோடு எடுக்கவில்லை. விருப்பம் இல்லை என்றாலும் நம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது, ஒரு சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்த மாதிரியான நாடுகளிலே நாங்கள் ஒரு சில விடயங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டோம் என்றால் வலியை செல்லாமலும் வரம்பு மீறாமலும் அந்த சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவதில் எந்த குற்றமும் கிடையாது. நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனால் அந்த நிர்பந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுக்கின்றோமே தவிர விருப்பத்தோடு எடுக்கவில்லை. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை எடுத்து விட்டோமே, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தால் என்ன என்று வரம்பு மீறவும் இல்லை. நாங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸோடு நிப்பாட்டிக் கொள்கின்றோம். எந்த யாப்பின் மூலமாக செய்கின்றோம்? திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழியும் அந்த இடத்தில் நமக்கு அனுமதி வழங்குகின்றன. அந்த இடத்தில் நாங்கள் கட்டுப்படுகின்றோம். நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தில் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு பிரார்த்தனையை செய்யுமாறு நமக்கு சொல்லித் தருகின்றார். அந்த பிரார்த்தனையிலே நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வார்த்தைகளை பாருங்கள். இது சொல்லித்தரும் நாங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்பதை. 3வது அத்தியாயத்தின் 26வது வசனம் வீட்டுக்கு போய் பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். குல், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம, அல்லாஹுவே, மாலிகல் முல்க், நீதான் ஆட்சிக்கெல்லாம் அதிபதி, நீதான் ஆட்சிக்கெல்லாம் அரசன். துத்தில் முல்க மன் தஷா, நீ யாருக்கு நாடுகின்றாய் அவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுக்கின்றாய். வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, யாரிடத்திலிருந்து அந்த ஆட்சியை இறக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் அவர்களிடத்திலிருந்து இறக்கி விடுகின்றாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாய் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய். வ துதில்லு மன் தஷா, யாரை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களை கேவலப்படுத்துகின்றாய். ஆட்சியும் அதிகாரமும்
நம் மனதிலே எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் ஒன்றோ இந்த ஆட்சியை கொடுப்பது கண்ணியப்படுத்துவதற்கு அல்லது கேவலப்படுத்துவதற்கு, அல்லாஹ் இந்த ஆட்சியை பிடுங்குவது கண்ணியப்படுத்துவதற்கு அல்லது கேவலப்படுத்துவதற்கு. ஆட்சியை கொடுத்து அல்லாஹ் கண்ணியத்தையும் கேவலத்தையும் கொடுக்கலாம், ஆட்சியை எடுத்தும் அல்லாஹ் கண்ணியத்தையும் கேவலத்தையும் கொடுக்கலாம். இறைவன் எதை நாடி இருக்கின்றான் என்று நமக்கு தெரியாது. அவசரப்பட்டு இந்த உலகத்தில் யாரையும் ஆதரிக்கின்றோம் அல்லது யாரையும் ஆதரிக்கவில்லை என்பதற்காக நம்முடைய நாவுகள் முந்தி அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு விடயத்தை பேசிவிடக் கூடாது என்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா விடத்திலே தான் ஆட்சி இருக்கின்றது. அதை சொல்லிவிட்டு தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நான் நாடியவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுக்கிறேன். இது பிரார்த்தனை, இது துஆ. மூமின்களுடைய நாவிலிருந்து ஒரு பிரார்த்தனை வருகின்றது என்றால் அவருடைய உள்ளத்திலே வேறொன்றாயிருக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே எதை கொண்டு பிரார்த்தனை செய்வான்? அவனுடைய உள்ளத்திலே எது இருக்கின்றதோ அதை கொண்டு தான் பிரார்த்தனை செய்வான். எனவே பிரார்த்தனையாக ஒரு விடயத்தை அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். மூமின்களுடைய உள்ளத்திலே இது இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் கொடுக்கின்றேன், நான் எடுக்கின்றேன், அதன் மூலமாக கண்ணியப்படுத்துகின்றேன், கேவலப்படுத்துகின்றேன், என் பக்கம் இருக்கின்றது அது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாறு நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். பியதிகல் கைர், கைர் என்பது உன் கையிலே தான் இறைவாய் இருக்கின்றது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாத்துடைய ஆட்சியும் எல்லாத்துடைய அதிகாரமும் உன்னிடத்திலே தான் இருக்கின்றது என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கையிலே தான் கைர் இருக்கின்றது. இந்த உலகத்தில் யாருடைய கையிலும் கைர் இல்லை. அது வீட்டை ஆட்சி செய்யக்கூடிய தந்தையுடைய கையிலும் கிடையாது, ஊரை ஆட்சி செய்யக்கூடிய பிராதேசிய சபா மெம்பருடைய கையிலும் கிடையாது, பள்ளிவாசலை ஆட்சி செய்யக்கூடிய பள்ளிவாசல் தலைவருடைய கையிலும் கிடையாது, நிர்வாக சபையுடைய கையிலும் கிடையாது. இந்த நாட்டின் பிரதேசத்துக்குரிய ஆட்சியாளராக அல்லது ஒருவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கவர்னராக இருக்கட்டும், பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய கையிலும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கையிலே தான் கைர் இருக்கின்றது. எனி டைம் அல்லாஹ்வை நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் சகோதரர்களே. இங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஜனாதிபதிகளை கூட சந்திக்கணும். அது கூட இந்த நாட்டிலெல்லாம் ஜனாதிபதியை சாதாரண குடிமகனை எல்லாம் சந்திக்கவே இயலாது. ஆனால் நம்முடைய ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் தேவை கிடையாது. டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும். அங்கெல்லாம் டிசிஷன் அவர்கள் எடுக்க வேண்டும், நாங்கள் சந்திப்பதா இல்லையா என்பதற்கு. இங்கு டிசிஷன் நம்முடைய கையில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். ஏனென்றால் 24 hours அல்லாஹ் ஒன் கோல். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், காலையிலே ஒரு மனிதன் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக மாலையிலே அல்லாஹ் கையை விரித்து வைத்திருக்கின்றான். மாலையிலே ஒரு அடியான் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக காலையிலே அல்லாஹ் கையை விரித்திருக்கின்றான். எல்லா நேரத்திலும் தயாராக இறைவன் இருக்கின்றான். அவனிடத்திலே போவதற்கு நாங்கள் தான் தயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்ப வேணும் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையை வைப்ப இப்ப நினைத்தால் செய்ய முடியும். இந்த ஆட்சியை விட வேறு எந்த ஆட்சியை நாங்கள் ஆசைப்பட வேண்டும்? இவனுக்கு கீழல்லவா இருப்பதற்கு நாங்கள் பெருமைப்பட வேண்டும். இந்த ரப்புடைய ஆட்சியை அல்லவா நாங்கள் பெருமிதமாக பேசிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், இதற்கு முன்னால் வந்த ஆட்சிகளாக இருக்கட்டும், அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் எடுக்கின்ற முயற்சி ஓட்ட போட்டுட்டோம் என்று சொல்லி சொன்னால், சென்ற ஆட்சிகளாக இருக்கட்டும், அதற்கு முன்பு சென்ற ஆட்சிகளாக இருக்கட்டும், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஆட்சிகளாக இருக்கட்டும், நாங்கள் ஆதரவாக ஓட் போட்டோம். அந்த ஓட் போட்டதன் காரணத்தினால் நாங்கள் ஆதரவளித்த அந்த கட்சியை ஆட்சிக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அந்த ஆட்சிகளை பற்றி பேசுவதற்கு நாங்கள் எடுக்கின்ற முயற்சி ஏன் இறைவனுடைய ஆட்சியை பற்றி பேசுவதற்கு நம்முடைய நாவுக்கு வரவில்லை? ஏன் சகோதரர்களே வரவில்லை? சாதாரண ஆட்சி அவன் செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி, அந்த ஆட்சியை பற்றி கொஞ்சம் பேசலாமே, பிள்ளைகளை கூப்பிட்டு பேசலாமே, நண்பர்களோடு கூடியிருக்கின்ற நேரத்தில் பேசலாமே. கொஞ்சம் மகரிபுடைய நேரம் வந்து விட்டது என்றால் என்னால் காண கிடைத்தது இஷாவுடைய நேரம் வரைக்கும் அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் உள்ள ஆட்சியுடைய குறைநிறைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். பேசுகின்ற ஒருவராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இறைவனுடைய ஆட்சியை பற்றி கொஞ்சம் பேசலாமே. அல்லாஹ்வுடைய ஆட்சியை பாருங்கள். அல்லாஹ் இந்த மரத்துக்கு உணவளிப்பதை பாருங்கள். எத்தனை வருடமாக இந்த முன்னால் நிற்கிற கொட்டங்க மரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அத்தனை வருடம் அதற்கு சாப்பாடு போடுவது யார்? அதை வளர்த்தது யார்? ஒவ்வொரு இலையையும் இன்றைக்கு பராமரிப்பது யார்? அதற்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு செல்லையும் வடிவமைத்தவன் யார்? எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்று அல்லாஹ்வுடைய ஆட்சியை பற்றி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசலாமே, நன்மையாவது கிடைக்கும். இந்த நன்மையே இல்லாத, எந்த பிரயோசனமும் படாத இந்த ஆட்சிகளை பற்றி எல்லாம் உட்கார்ந்து உங்கள் நேரங்களை செலவழித்து விட வேண்டாம். அது அல்ல இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, நமக்கு நேரத்தை அல்லாஹ் தஆலா தந்திருப்பது தேவையில்லாத விடயங்களுக்காக வேண்டிய அல்ல. இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொல்லுங்க. நம்ம ஓட் போட்ட ஒரு மெம்பர் வந்திருப்பார். அந்த வந்த மெம்பர் என்னையாவது பார்லிமெண்ட்ல பேசியிருப்பார்,
இல்லாட்டி மீடியாவுக்கு பேசியிருப்பார், எல்லாரும் ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பார். அதை ரிவைண்ட் பண்ணி 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 திருப்பி 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 வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும், வாட்ஸ்அப்பில் பார்த்தது தான் ஃபேஸ்புக்லையும் வந்திருக்கும், அதையும் ஒரு தரம் பார்க்கிறது. அதே தான் யூடியூப்லேயும் வந்திருக்கும், அதையும் இன்னொரு தரம் பார்க்கிறது. ஒரே ஸ்பீச்சை 3 தரம் பார்த்து நேரங்களை செலவழிக்க வேண்டாம். ஆட்சியை கொடுத்து விட்டோம், செய்வார்கள் தானே, செய்யட்டும். இதான் எல்லா ஆட்சிக்கும். கொடுத்து விட்டோம், கொடுத்ததற்கு எல்லாரும் உதவி செய்தீர்களா? சரி, முடிந்தது. கொடுப்பதற்கு உதவி செய்யவில்லையா? கொடுத்து ஒரு ஆட்சி அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டானே, செய்யட்டும் என்று விட்டு விட்டு இருக்க வேண்டுமே தவிர நமக்கு சோழி இருக்கின்றது சகோதரர்களே, நிறைய வேலை இருக்கின்ற இந்த உலகத்தில். இதற்கு பின்னால் போவதற்கல்ல நாங்கள் வந்தது. நம்முடைய வேலையை முடித்து விட்டு, கச்சிதமாக முடித்து விட்டு, சேர்க்க வேண்டிய சேர்த்து கொண்டு போக வேண்டும். அதிலே நாங்கள் குறைபாடு வைத்து விட்டோம் என்றால் போகின்ற நேரத்தில் அந்த இடத்தில் ஒன்றும் இல்லாமல் நிற்க வேண்டி வரும் மறுமையிலே. அந்த மாதிரியான ஒரு கை சேதம் நமக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். நாவுகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம் நேரங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு நமக்கு வழிவகுக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த ஆட்சிக்கு கீழே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியான 5 வருடம் கிடைத்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையா இல்லையான்றதை நான் பேச வரவில்லை. முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியான 5 வருடம் கிடைத்திருக்கின்றது, சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் கொஞ்சம் ஒரு 5 வருடங்களுக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது என்று பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி நினைத்துக் கொண்டிருப்பதிலே நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நாங்கள் இந்த 5 வருடத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி இருக்கின்றது. சிறுபான்மையாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாங்கள் அதை செய்ய வேண்டுமே தவிர தேவையில்லாமல் நம்முடைய நேரங்களை தேவையில்லாத விடயங்களுக்கு நாங்கள் செலவழித்து விடக்கூடாது என்ப அந்த சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு சில உதாரணங்களை சொல்லுகின்றேன். இந்த உதாரணங்களில் இருந்து ஒரு சமூகத்துடைய கண்ணியமும், ஒரு சமூகத்துடைய மதிப்பும், ஒரு சமூகத்தை ஏனைய சமூகங்கள் பெருமதியாக நினைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எப்பொழுது வரும் என்பதை நாங்கள் ஊகித்துக் கொள்வோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலம், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம், சிறுபான்மை தான் முஸ்லிம்கள். அதில் எப்படிப்பட்ட சிறுபான்மை என்று சொன்னால், அடக்கி ஆளக்கூடிய மக்களோடு வாழ்ந்த ஒரு சிறுபான்மை, மிகச் சிறுபான்மை. ஊர் நீக்கம் செய்ய நினைத்தால் ஊர் நீக்கம் செய்து விடுவார்கள். யாரும் பேசப்படாதுன்னு சொன்னால் யாரும் பேச மாட்டார்கள். அந்த அளவுக்கு இருந்த ஒரு சிறுபான்மை. அந்த சிறுபான்மையாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு பக்கத்து வீட்டு மக்கள் கொடுத்த ஒரு தொந்தரவு என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமாக குர்ஆன் ஓதுவார்கள். அதே நேரத்தில் தொழுகையை பகிரங்கமாக தொழுவார்கள். மக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் அதில் ஈர்க்கப்படுகின்றார்கள் என்பதனால் தொடர்ச்சியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து ஊரை விட்டு அனுப்புவதற்கு முயற்சி எடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு மேல் இவர்களோடு இருக்க முடியாது என்று அந்த ஊரை விட்டு, அந்த பிரதேசத்தை விட்டு வெளியாகுவதற்கு வந்தார்கள். வெளியாகுவதற்கு வருகின்ற நேரத்தில் அந்த இடத்தில் வைத்து வெளியூருக்கு வியாபாரம் செய்வதற்காக சென்ற ஒரு முஷ்ரிக் அந்த ஊரை நோக்கி வருகின்றார். அந்த ஊருக்குரியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போவதை பார்த்து விட்டு, அபூபக்கர் எங்கே போகின்றீர்கள்? உங்களுடைய ஊரில் இருப்பவர்கள் என்னை வாழ விடுகின்றார்களே, தொந்தரவு தந்து கொண்டே இருக்கின்றார்கள், நான் ஊரை விட்டு வெளியாகி போகின்றேன் என்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த மனிதர் சொன்னார், உங்களை போன்ற நல்லவர்கள் இந்த ஊரில் இருந்து வெளியிலே போனால் யார் இந்த ஊருக்குரியவர்கள்? உங்களுக்கு நான் அடைக்கலம் தருகின்றேன், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போனார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாப்பதற்கு வந்தது ஒரு முஷ்ரிக். எதை கொண்டு பாதுகாப்பதற்கு வந்தார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த ஊரில் இருந்து நாங்கள் இழக்கக்கூடாது என்கின்ற முடிவின் காரணத்தினால். அந்த முடிவை எடுக்க வைத்தது எது? அதே முடிவை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் எடுக்கின்ற அளவுக்கு ஒரு சமூக மாற்றம் இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமையா குறித்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், உமையா கொல்லப்படுவான். பத்ர் யுத்தத்துக்கு உமையா தயாராகின்ற நேரத்தில் உமையாவுடைய மனைவி சொன்னாள்,
உமையாவே முஹம்மது சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொன்னாரே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நம்பாத மக்கள், அப்படித்தானே, இஸ்லாத்தை நம்பாத மக்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பொய் பேச மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அவர் சொல்லி இருந்தால் ஷுவரா நடக்கும். உண்மையாக கூட சொன்னான், படையிலே கடைசியாக போவேன், திரும்பி வருகின்ற முதலாவதால நான் தான் வருவேன் என்று அப்படி சொல்லி சென்றான். ஆனால் அந்த படையிலே அவன் கொல்லப்பட்டான். அந்த யுத்தத்தில் அவன் கொல்லப்பட்ட வரலாற்றை நாங்கள் கேள்விப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை பொய்யாகவில்லை. இது பொய்யாகவில்லை என்பதற்காக வேண்டி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அந்த நாவன்மையில் எவ்வளவு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது என்பதை பாருங்கள். இந்த நாணயம் இஸ்லாமிய சமூகத்துக்குள் வர வேண்டும். இந்த நம்பிக்கை இஸ்லாமிய சமூகத்துக்குள் வர வேண்டும். அடுத்த சமூகம் நம்மை பார்த்து இந்த சமூகத்துக்கு அநியாயம் செய்யக்கூடாது, இந்த சமூகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த சமூகத்தை நாங்கள் இந்த ஊரை விட்டு துரத்துவதற்கு யாருடைய நாவுக்கு இடம் கொடுக்க கூடாது, யாராவது அதுக்கு எதிராக பேசினால் நாங்கள் அதற்காக வேண்டி குரல் கொடுப்போம் என்று அந்த மக்கள் எழும்புகின்ற அளவுக்கு நம் நிலை இருக்க வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. அண்மையிலே கூட ஒரு சகோதரர் சொன்னார், இந்த ஆட்சியிலே, இப்பொழுது வந்திருக்கின்ற ஆட்சியிலே இனத்துவேஷம் கிடையாது. ஏன் இனத்துவேஷம் கிடையாது? இனங்களுக்கு இடையில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் விரும்புவது கிடையாது. ஏன் விரும்புவது கிடையாது? முஸ்லிம்களுக்கு அநியாயத்தை இழைப்பதற்கு, முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுவதற்கு அவர்கள் விடமாட்டார்கள். ஏன் விடமாட்டார்கள்? ஆட்சியை தக்க வைப்பதற்கு விடமாட்டார்கள். முஸ்லிம்கள் பெருமதியானவர்கள் என்பதற்காக அல்ல. நம்மை இழப்பதற்கு ஒரு சமூகம் பயப்பட வேண்டும். இவர்களை இழந்தால் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு வீழ்ச்சிக்கு ஆளாக வேண்டி வரும். கல்வியில், ஒழுக்கத்தில், எல்லா இடத்திலும் இந்த சமூக உணர்வுள்ள மக்கள் போய் சேருகின்ற அளவுக்கு ஒரு சமூக புரட்சி இந்த சமூகத்தில் ஏற்பட வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. எந்த பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய கல்விமான்கள், முஸ்லிம்களுக்காக ஹானஸ்டாக பேசக்கூடிய கல்விமான்கள், இவர்கள் பேசினால் அந்த பேச்சு எந்த இடத்தில் எடுபடும் என்கின்ற அளவுக்கு கல்வியில உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கல்விமான்கள், அப்படியான மக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்கின்ற உணர்வு இல்லை, மார்க்கம் என்கின்ற நடைமுறை இல்லை, மார்க்கத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கின்ற அளவுக்கு அந்த மக்கள் இல்லை. ஏனென்றால் அந்த மார்க்கம் பாடசாலைகளில் இல்லை. பாடசாலைகளில் நாங்கள் ஊட்டியது உலக கல்வியை. மதரசா வேண்டும் என்றால் விருப்பம் என்றால் போன்றுதான் சொல்லிக் கொடுத்தோம். உலகம் 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 என்று கற்று 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 கடைசியில் எங்கே போய் அந்த மக்கள் நிற்கின்றார்கள்? யூனிவர்சிட்டியை முடித்து விட்டு, அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு, அங்கே டாக்டரேட் பண்ண அதையும் முடித்து விட்டு தன் வாழ்க்கை, தன் குடும்பம் தன்னோடு உள்ளது என்று வாழ்ந்து கொண்டு தன்னால் இந்த நாட்டிலே முடியவில்லை என்றால் ஓடி போவது வெளிநாட்டுக்கு. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கல்விமான்கள் அல்ல. கல்வியிலே ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் முஸ்லிம் சமூகத்திலே. அதற்கு 5 வருடத்தை பயன்படுத்துவோம். முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்காது என்று தானே சொல்லுகின்றோம். சிறுபான்மையாக முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட மாட்டார்கள் என்று தானே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த நம்பிக்கை உண்மையாளர்களாக இருந்தால், சரியா விளையாண்டு பேச வரவில்லை, அந்த நம்பிக்கையில் நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த சமூகத்துக்கு நல்ல கல்வியை ஊட்டுவதிலே பயன்படுத்திக் கொள்வோம். பாடசாலைகளில் நல்ல கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு பயன்படுத்திக் கொள்வோம். நல்ல மார்க்கம் உள்ள சமூகத்தை உருவாக்குவதிலே பயன்படுத்திக் கொள்வோம். கல்வியை வெறுமினே உலகம் என்று நாங்கள் ஐசோலேட் பண்ணி படிப்பிக்காமல் அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தையும் சேர்த்து ஊட்டக்கூடிய நல்ல திட்டங்களை வழிவகுப்போம். மஸ்ஜிதுகள் வெறுமனே தொழுவதற்குரிய இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தவில்லை. மஸ்ஜித் என்பது தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, மார்க்கத்தை கற்பதற்கு என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அப்படி பறந்து விரிந்த செயல்பாடுகளை உள்ள ஒரு இடமாக மஸ்ஜிதுகள் மாற்றப்பட வேண்டும். மஸ்ஜிதோடு வளரக்கூடிய இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும், மாணவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்த தலைமுறை இன்ஷா அல்லாஹ் சில வேளைகளில் நல்ல கல்வி நிலையிலும், நல்ல மார்க்க நிலையிலும், நல்ல சமூக உணர்வோடும் இருந்து கொண்டு இந்த சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கட்டும், இந்த சமூகத்துக்காக வேண்டி பாடுபடட்டும், நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி பாடுபடட்டும். ஐசிடியிலே, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியிலே ஏற்கனவே பட்ஜெட், அதாவது நம்முடைய நாட்டுடைய வெளிநாட்டு ஏற்றுமதி, அதனுடைய அறிவுடைய ஏற்றுமதி அல்லது அதன் மூலமாக ஏற்படுகின்ற உற்பத்திகளுடைய ஏற்றுமதி 1.5 பில்லியன் நினைக்கின்ற அந்த அளவுக்கு இருந்ததை 5 பில்லியனுக்கு மாற்றுவதாக ஜனாதிபதி நேற்றைய தினம் நடந்த அவருடைய பேச்சிலே சொன்னார்.
வாயை குழந்தோம் 5 பில்லியன் ஆண்டு பார்த்துட்டு இருக்காமல் அந்த 5 பில்லியன்ல குறைந்த ஒரு 2 பில்லியன் முஸ்லிம்கள் மூலமாக கிடைக்கின்ற அளவுக்கு நாங்கள் பெருமதி சேர்க்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அந்த பெருமதி நம் மூலமாக உருவாகமாக இருந்தால், அதற்காக பாடுபடக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்குமாக இருந்தால், அந்த 2 பில்லியனை இந்த முஸ்லிம் மக்கள் ஏற்படுத்தி தருகின்றார்கள். அவர்களை இழப்பதற்கு இந்த நாடுகளை யோசிக்கும். அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு புரட்சியை நாங்கள் செய்ய வேண்டும். இது ஜும்மால முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அல்ல. கொஞ்சம் ஆழ்ந்து அவதானிக்க வேண்டிய, கூர்ந்து கவனிக்க வேண்டிய, படித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே முற்படுத்தி அவர்களிடத்திலிருந்து மஷூராக்களை எடுத்து நல்ல பள்ளிவாசல் சூழல்கள், நல்ல பாடசாலை சூழல்கள், அடுத்த தலைமுறையை நல்ல முறையில் கொண்டு வருவதற்கு எடுக்கிற முயற்சி என்றெல்லாம் அதற்காக நாங்கள் பாடுபடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இதை நாங்கள் செய்தோம் என்றால் அந்த 5 வருஷத்தையும் பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தம் இல்லையா? திருப்பியும் அதே ரொட்டேஷன் தான். அதே ரொட்டேஷனில் போய்கொண்டே இருந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமூகத்தை. அன்பிக்கினிய சகோதரர்களே, என்னுடைய ஹுத்துபாவுடைய சுருக்கம், தேர்தல் முடிந்து விட்டது, அதை அப்படியே முடித்துக் கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் நமக்கு வேலை இருக்கின்றது சமூகத்திலே. அதற்காக வேண்டி ஓடுவோம், அதற்காக வேண்டி பாடுபடுவோம், அதற்காக நம்முடைய காலங்களை செலவழிப்போம். இன்ஷா அல்லாஹ் சதக்கத்துல் ஜாரியாவாக, நிலையான தர்மமாக, அடுத்தது நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய நலவுகள் எல்லாம் நாம் கபருக்கு வந்து சேரக்கூடிய அளவிலே ஒரு நற்காரியமாக அது மாறும். அதற்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹுத்துபாவுடைய சுருக்கம். அல்லாஹு தஆலா போதுமானவன். இதனுடைய விளக்கத்தை பூர்ணமாக உங்களுக்கும் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.